பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களுக்கும் பல நேரங்களில் பல விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. 3 ஆண்டு கால பணி வாழ்க்கையில் சீடர்கள் இயேசுவிடம் பலவற்றை குறித்து கேட்டிருக்கின்றார்கள். ஒரு சில காரியங்கள் அவர்களுடைய ஆன்ம வாழ்விற்கு தேவையான விவாதமாக இருந்திருக்கிறது. பல நேரங்களில் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களுடைய விவாதங்களாக இருக்கலாம், இல்லை என்றால் கேள்வியாக இருக்கலாம். தேவையில்லாத ஒன்றாகத்தான் இருக்கும். அதுதான் இன்றும் நடந்திருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து அவர்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். மானிட மகன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், பிறகு 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சீடர்கள் அதை குறித்து கவலைப்படாமல் தேவையில்லாத ஒன்றை குறித்து விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விவாதம் இதுதான்: 12 பேரில் யார் பெரியவர்? இயேசுவுக்கு அடுத்தபடியாக யார் பெரியவர்? அதே வேளையிலே இன்னொரு சமயம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புளித்த மாவை குறித்து போதனை கொடுத்து கொண்டிருப்பார். அப்போது அவர்களுக்குள்ளாக இன்னொரு விவாதம் வந்தது. இன்று நாம் உணவு அப்பம் கொண்டு வரவில்லையே என்று விவாதித்து கொண்டிருப்பார்கள். அப்போது இயேசு அவர்களை பார்த்து சொல்வார், உங்கள் கண்கள் முன்பாகத்தானே 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு பலுகி பெருகி கொடுத்தேனே என்று சொல்வார். ஆக தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் சீடர்களிடையே அதிகமாக இருந்தன. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இன்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்று அவர்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். தேவையான ஒரு கேள்வி என்று சொல்கிற போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்க மறுக்கவில்லை. ஆனால் இன்று அவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஏனென்றால் 12 பேருமே இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியற்றவர்கள்தான். இருந்தாலும் இயேசு தாம் விரும்பியவர்களை தேர்ந்து கொண்டார். மார்க் நற்செய்தி அதிகாரம் 3 வசனம் 14 சொல்லப்பட்ட முதல் வார்த்தை இதுதான்: இயேசு மலை மேல் ஏறி அமர்ந்து தாம் விரும்பியவர்களை தேர்ந்து கொண்டார். அப்படி விரும்பியவர்களை தேர்ந்து கொண்டதினால் இயேசுவுக்கு ஒரு கேள்வி: யார் பெரியவர் என்கிற ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அதே வேளையில் சீடர்களுடைய 2 சீடர்களுடைய தாய் ஒரு சமயம் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நீர் மாற்றியுரிமையில் இருக்கிற போது என்னுடைய ஒரு பையன் வலப்புறம், இன்னொருவன் இடப்புறம். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா? எப்படியும் இயேசு அரசராகி விடுவார். அப்படி அரசராகி விடுகிற போது மற்ற 10 பேர் அந்த அரியணையில் அமர்ந்து விடக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அமர வேண்டும் என்று செபதேயுவின் மனைவி யாக்கோபு யோவானுடைய தாய் இயேசுவிடம் இந்த ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். அப்போது இயேசு மறைமுகமாக ஒரு பதிலை சொல்லுவார்: நான் மாட்சிமையில் இருக்கிற போது என்னுடைய வலப்புறம் இடப்புறம் அமர்கின்ற உரிமை தந்தைக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடம் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார். இன்றும் அதுதான். ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, பதில் கொடுத்தே ஆக வேண்டும். யார் பெரியவர் என்கிற ஒரு கேள்வி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கேள்வி சீடர்களால் மட்டுமல்ல, படைப்பினுடைய தொடக்கத்தில் இருந்தே அந்த ஒரு கேள்வி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆதி பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட கேள்வியும் அதுதான்: கடவுளை விட பெரியவர் யார்? நீங்கள் இந்த பழத்தை உண்டால் கடவுளை போல, அந்த போல அப்படின்னாலே அவ்வளவுதான், கடவுளுக்கு மேலே ஆகலாம். முதல் கேள்வி, கடவுளை விட பெரியவர் ஆகலாமா என்கிற ஒரு எண்ணம் அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியே தள்ள அதுதான் காரணமாக இருந்தது. பாவம் செய்ய அதுவும் காரணமாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் காயின் ஆபேல். யார் பெரியவர்? நானா என்னுடைய தம்பியா?
அதனால்தான் கடவுள் கேட்பார், உன்னுடைய தம்பி எங்கே? உன்னுடைய இரத்தம் என் கண்முன்னால் நின்று கொண்டு இருக்கிறது. நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியாம்? நான் அண்ணன், அவன் தம்பி, அவ்வளோதான். நான் பெரியவன். அடுத்தபடியாக பாபேல் கோபுரம், கடவுள் மேலே இருக்கிறார், கடவுளா பார்த்து விடலாம். மண்ணகத்திலிருந்து ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார். கடவுள் அவர்களை பார்க்கிறார், அவர்களை மொழி வாரியாக பிரித்தார். பாபேல் கோபுரத்தை ஒன்றுமில்லாமல் தகர்த்தார். அதன் பிறகு அரசர்கள், சவுல் பெரியவரா தாவீது பெரியவரா? பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கிறது. கடைசியாக சீடர்களுக்குள்ளாகவும் அந்த பிரச்சனை இருந்தது. ஆக படைப்பின் தொடக்கத்தில் கொடுக்கப்பட்ட அதே ஒரு பிரச்சனை, கடவுளா மனிதர்களா? அதே பிரச்சனை தான் இங்கு வந்தது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பெரிய உதாரணத்தை எல்லாம் கொடுக்கல. ஒரு சிறு குழந்தையை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி சொன்ன வார்த்தை, இவர்களை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு சமம். அப்படி என்ன சிறு குழந்தைகள் செய்து விட்டார்கள் நாம் நினைக்கலாம். சிறு குழந்தைகளிடம் நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதிகமாக இருக்கிறது. நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது மாசற்றவர்களாக இருந்தோம், புனிதர்களாக இருந்தோம். நமக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரியாது. கள்ளம் கபடம் இல்லாமல் சிரித்தோம், அனைவரிடமும் சென்றோம். நல்லவர்கள் தீயவர்கள் என்று யாரும் தெரியாது. யாரிடத்திலும் பொறாமை கொள்ளவில்லை, யாரை பார்த்தும் காயப்படுத்தவில்லை. மகிழ்ச்சியாக இருந்தோம். சண்டை போட்டாலும் அடுத்த நாளே அதே குழந்தையினுடைய கையை பிடித்து தெருவிலே விளையாடினோம். ஆனால் இன்று பருவங்கள் மாற மாற மனிதர்கள் மாறி போனார்கள். யார் பெரியவர் என்கிற போட்டி மனப்பான்மை வந்து கொண்டுதான். அதனால தான் இயேசு கிறிஸ்து மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறார். நீங்கள் எந்த பருவத்தில் ஒன்றுமில்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தீர்களோ அந்த பருவத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதுதான் சிறு குழந்தையினுடைய பருவம். அந்த பருவத்தில் இருந்தால் நீங்கள் பெரியவர் என்கிற மனநிலை உங்களுக்கு குறைக்கப்படும். மாறாக நீங்கள் கடையவராக தொண்டராக இருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தென்னை மரம், ஒரு தென்னை மரம் இருந்தது. அதற்கடியில் நாணல், நாணல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாணல் ஒரு புல், கொஞ்சம் உயரமாக வளரும், அவ்வளோதான். அதை பாய் செய்வதற்கு பயன்படுத்துவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். சிலர் கூடம் அடைகிறதுக்கும் பயன்படுத்துவார்கள். இந்த தென்னை மரம் அடிக்கடி அந்த நாணலை பார்த்து ஏளனமாக சிரிக்கும். நான் இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கிறேன் பாரு, கடவுள் என்னை எவ்வளோ உயரமாக வச்சிருக்கிறார் பாரு, நான் அங்கே இருக்கிறேன், நீ எனக்கு கீழே நின்று கொண்டு இருக்கிறாய். நாளுக்கு நாள் ஆட்டம் அதிகமாக ஆரம்பித்தது. நாணல் ஒவ்வொரு நாளும் அமைதியாகவே பதில் சொல்லவே இல்லை, அப்படியே அசையும், அவ்வளோதான். ஆனால் தென்னை மரத்திற்கு ஆட்டம் நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் இந்த நாணலை கிண்டல் செய்யாமல் அந்த நாள் முடியாது. காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேளையாவது தென்னை மரம் நாணலை பார்த்து ஏளனமாக குக்கரித்து கொண்டே இருக்கும். நான் எவ்வளோ உயரமாக இருக்கிறேன் பாரு, எவ்வளோ அழகாக இருக்கிறேன் பாரு, உன்னை விட இன்னும் கொஞ்சம் விட்டா வானத்தை தொட்டுருவேன். அப்போதும் இந்த நாணல் சிரித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இரவு நல்ல மழை பெய்தது, காற்று, பெரும் காற்று அடித்தது. தென்னை மரம் அடி துணிஞ்சு நின்னார். அடுத்த நிமிடம் அடித்த காற்றிற்கு எதிர்கொள்ளாமல் அப்படியே கீழே விழுந்தது. நாணல், மழை பெய்தது, பெரும் காற்றடித்தது, தன்னை அப்படியே தாழ்த்தி அப்படியே வளைந்து நெளிந்து தன்னை காப்பாற்றி கொண்டது. வளைந்தது, அவ்வளவுதான். அடுத்த நாள் கொக்கரித்து போன தென்னை மரம் கீழே படுத்து கிடந்தது. நாணல் மீண்டும் மகிழ்ச்சியாக அப்படியே ஆடிக்கொண்டிருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறு குழந்தைகளிடத்திலும் காணப்பட்ட பண்பு அதுதான், தாழ்ச்சி என்கிற பண்பு. அந்த பண்பை நாம் எப்படி மறந்தோம்? இது நான் கேட்கிற கேள்வி அல்ல. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. படைக்கின்ற போது உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்ட அந்த தாழ்ச்சி என்கிற ஒரு பண்பை எப்படி மறந்து போனீர்கள்? யார் உங்களை மறக்கடிக்க செய்தார்கள்? இன்று உலகத்தில் பல போட்டி பிரச்சனை. அதுதான் இரண்டாம் வாசகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. கட்சி மனப்பான்மை, போட்டி பொறாமையினால் உங்களுக்குள்ளாக பிரச்சனை வருகிறது. ஒரு நாடு இன்னொரு நாட்டை பார்த்து நான் தான் இந்த உலகத்தில் பெரியவன். ஒரு நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உடனே போர் தொடுப்போம். இது நாட்டிற்கு இடையே நடக்கிற பிரச்சனை. நாட்டிற்குள்ளாக வருகிற போது மொழி வாரியாக என்னுடைய மொழிதான் சிறந்தது, மொழிகளுக்குள்ளாக பிரச்சனை. அடுத்தது இன வாரியாக என்னுடைய இனம்தான் நாடாண்ட இனம், என்னுடைய இனம்தான் பெரிது, இனத்திற்குள்ளாக பிரச்சனை. குடும்பத்திற்குள்ளாக கணவனா மனைவியா
கடைசியில் பிள்ளைகளா. அங்கு ஆரம்பித்து இங்கு வந்து முடிகின்றது. ஆக எங்கு ஆரம்பித்ததோ அந்த இடத்தில் தாழ்ச்சி என்கிற ஒரு பண்பு இருந்தால் நிச்சயமாக எல்லாம் நிறைவுற்று போகும். இயேசு கிறிஸ்து அதை செய்து காட்டியிருக்கிறார். அவர் ஒரு தலைவர் தான். சிலுவையில் தன்னை முற்றிலும் தாழ்த்தி கொண்டார். எப்படிங்க ஒரு கடவுள் தன்னை சிலுவையில் இப்படி இருக்க முடியும்? இடையில் ஒரே ஒரு வெள்ளத்துணி மட்டும்தான். இந்த உலகத்தை படைத்த கடவுள் நமக்காக சிலுவையிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே 3 ஆணிகளால் தன்னை முற்றிலும் தாழ்த்தி கொண்டதால் தான் அவரால் சொல்ல முடிகிறது, நான் உங்களுக்கு கொடுத்த தாழ்ச்சி என்கிற பண்பு எங்கே போனது? அந்த பண்பை உங்களுக்குள்ளாக கொடுத்தேனே, அதை ஏன் மறந்து போனீர்கள்? அந்த பண்பை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். 2ஆம் வாசகத்தில் இன்னும் தெளிவுபட சொல்லி இருக்கிறார். உங்களுடைய சிற்றின்ப நாட்டங்களினால் ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம், அந்த பொருள் போட்டி, அது எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த பொருளை தேடுறோம். அந்த பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொருளுக்கான நபரை காயப்படுத்துகிறோம். இல்லை என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூட தயங்குவது கிடையாது. செய்தித்தாள்களை பார்க்கிறோமே, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த போட்டி மனப்பான்மையில் இன்று உயிரை விடுகின்ற, உயிரை எடுக்கின்ற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதைத்தான் அன்று அந்த திருச்சபையில் நடந்தது, இன்றும் உலகில் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை வன்மையாக கண்டிக்கிறார். உங்களிடையே பெரியவர் இருக்கக்கூடாது. கடவுள் ஒருவர் மட்டும்தான் உயர்ந்தவராக இருக்க முடியும். அவருக்கு கீழாகத்தான் இருக்க முடியும். கீழாக என்று சொல்கிற போது அடிமை அல்ல, பணிவு என்று சொல்வார்களே, படைத்தவருக்கு முன்பாக பணிவோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாழ்ச்சி என்கிற ஒரு பண்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய குடும்பத்தில் அது நிலவியது. தூய சூசேப்பரை இன்று நாம் நீதிமான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, தன்னுடைய மனைவி கருவுற்று இருக்கிறாள், அது யாருன்னு அவருக்கு தெரியாது. கனவில் சொல்லப்பட்ட பிறகுதான் இது தூய ஆவி என்பது தெரியும். இருந்தாலும் அதற்கு முன்பாக என்னுடைய மனைவி நான் காயப்படுத்தக்கூடாது, அவளை அவமானத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்று சொல்லி மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டாரே, அந்த பண்புதான் அவருக்கு தாழ்ச்சி என்கிற ஒரு பண்பை கொடுத்து நீதிமான் அப்படின்னு நம்ம திருச்சபையின் பாதுகாவலராக நாம் வைத்திருக்கிறோம். அன்னை மரியா தூய சூசேப்பரையும் தாண்டிட்டாங்க. கணவனை அறியேனே, எப்படி இது நடக்கும்? ஆனால் கடைசியாக சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவருடைய அடிமை, தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி கொண்டார்கள். அதனால் தான் இயேசுவுக்கே தாயாக கூடிய வரத்தை பெற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தாய்க்கும் தந்தைக்கும் 30 வயது வரை பணி செய்தார். அதன் பிறகுதான் பணி வாழ்க்கை 3 ஆண்டுகள். ஆக இந்த 3 பேரிடம் நிலவிய அந்த தாழ்ச்சி என்கிற ஒரு பண்பை நாம் ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? நம்முடைய பழங்கால வீடுகளில் நாம் பார்க்கலாம், நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு செயலிலுமே பண்பை விதைத்திருந்தார்கள். முன்னால் கட்டப்பட்ட வீடுகளில் எல்லாம் தலைவாசல் நிலைகள் குறியதாக இருக்கும். சின்ன வாசல் தான் வச்சிருப்பாங்க. ஏனென்றால் வெளியே நம்ம எப்படியும் சுத்திட்டு வரலாம், நான் பெரியவன் நீ பெரியவன் சண்டை போட்டுட்டு வரலாம். ஆனால் வீட்டுக்குள்ளாக வருகிற போது நிலைக்குரியதாக இருக்கும். வாயில் நிலை தலையை தாழ்த்தி தான் உள்ள வரணும். ஏன்னா வீட்டிற்குள்ளாக யாரும் பெரியவர் கிடையாது. அதனால தான் முன்னோர்கள் நிலையை சின்னதாக வச்சாங்க, தலையை தாழ்த்தி தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலத்தான் ஆலயத்திற்குள்ளாக வருகிற போது நாம் எப்படியும் வெளியே நிற்கலாம், ஆனால் ஆலயத்திற்குள்ளாக வந்துவிட்டால் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தாழ்த்தி வணங்குகிற நம்மை பார்த்து இயேசு கிறிஸ்து பெருமைப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். தாழ்ச்சிங்கிறது எல்லா காரியத்திலுமே இருக்கிறது. இன்று எத்தனை பேர் நாம் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? கடவுள் தான் பெரியவர், மாற்று கருத்தே கிடையாது. அவரை விட ஒரு பெரியவர் இருக்கிறார்னா அது வேற யாரும் இருக்க முடியாது. என்றைக்கு ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொள்கிறானோ வாழ்வை கண்டுகொள்கிறான். இன்று பல பேர் நாங்கள் தான் பெரியவர்கள், மண்ணோடு மண்ணாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பிறந்ததும் தெரியாது, வாழ்ந்ததும் தெரியாது. ஆக கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்க்கை குறுகியது. அதை கடவுளுக்கு மட்டுமே ஒப்பு கொடுப்போம். அவர் மட்டும்தான் உயர்ந்தவர், அவர் மட்டும்தான் சிறந்தவர். ஏனென்றால் ஒன்றும் இல்லாமல் இந்த நம்மை உருவாக்கி இருக்கிறார். இன்று நாம் வைத்திருப்பது எல்லாம் அவர் கொடுத்தது. அதற்கு தாழ்ச்சி அப்படிங்கிற பண்பை பெற்றால் நாம் நமக்குள்ளாக போட்டி போட்டுக்கொள்ள மாட்டோம். நீ பெரியவன் நான் பெரியவன் இல்லை, கடவுள் மட்டும்தான் பெரியவர். பிள்ளைகளுக்கு தயவு செய்து கற்றுக் கொடுங்கள். இன்றைய தலைமுறை சற்று தலைகளாகத்தான் இருக்கிறது. பெற்றெடுத்த பெற்றோர்களையும் தாழ்ச்சியோடு பார்ப்பதில்லை,
படைத்த கடவுளையும் தாழ்ச்சியோடு பார்க்க மறுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தான் தாய் தந்தை சரியாக தாழ்ச்சியோடு இருந்தால் பிள்ளைகளும் தாழ்ச்சியோடு உங்களுக்கு இருப்பார்கள். நீங்கள் தாழ்ச்சியோடு கடவுளுக்கும் இல்லை பிள்ளைகளுக்கும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கும் கடவுள் தாழ்ச்சியோடு இருக்க மாட்டார், பிள்ளைகளும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு சில குடும்பங்களில் பார்க்கலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு தாழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அப்போதுதான் தெரிகிறது அந்த தாய் தந்தை கடவுளுக்கு எவ்வளவு தாழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று சொல்லி. கடைசி வரை எல்லா நிலைகளிலுமே கடவுள் மட்டுமே எனக்கு எல்லாம் கொடுத்தார், அவர்தான் உங்களுக்கும் கொடுக்கிறார் என்று பல பெற்றோர்கள் இன்று பல குடும்பங்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த குடும்பம் தாழ்ச்சியான குடும்பம். கடவுள் அந்த குடும்பத்திலே வாழ்கிறார், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்று பல குடும்பங்களில் கடவுளை புறம் தள்ளி கொண்டு நான் வாழ்கிறேன் நீயும் வாழ்கிறாய் அப்படின்னு சொல்றான். அதுதான் பிரச்சனை. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை உள்ளே விடுங்கள், குடும்பத்திற்குள்ளாக அவர் பார்த்து கொள்வார். அவர் மட்டுமே தலைவராக இருக்க வேண்டும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். ஏனென்றால் அவர்தான் ஒன்றும் இல்லாமல் இருந்த நம்மை உயர்த்தி இருக்கிறார். எல்லாருக்குமே ஒரு கடந்த காலம் இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே ஒரு கடந்த காலம் உண்டு. அந்த கடந்த காலத்தை யார் நினைத்து பார்க்கிறார்களோ அவர்கள் கடவுளை புறம் தள்ளுவதே கிடையாது. கடந்த காலத்தை யார் மறக்கின்றார்களோ அவர்கள் தான் கடவுளை புறம் தள்ளி நிற்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த காலத்தில் நாம் இருப்பது போல ஒண்ணுமே இல்லை, நாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார், நம்ம வேடிக்கை பார்த்தோம். இப்போ எல்லாம் இருக்கிறது, நாம் கடவுளை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுவும் ஒன்று. சில நேரங்களில் குழந்தைகளை தனியாக கோயிலை விட்டு பாருங்க, அவங்க யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டாங்க, முழந்தாள் படியிட்டு தலையை தாழ்த்தி வணங்குவாங்க. ஆச்சரியமா இருக்கும். அதை நம்ம போட்டோ எடுப்போம், புகைப்படம் எடுப்போம், எடுத்து ஸ்டேட்டஸில் வைப்போம். என்னைக்காவது நம்ம செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு நம்ம நினைத்து பார்க்க கூட கிடையாது. அந்த பிள்ளைகள் வெட்கப்படுவது கிடையாது. இங்க இருப்பது யாரும் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பண்பு ஒன்றுதான், நீ கோயிலுக்கு போன அப்படின்னா முழந்தாள் படியிட்டு தலையை தாழ்த்தி வணங்கு, உனக்கு முன்பாக இருக்கிறவர் உன்னையும் என்னையும் விட பெரியவர் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் சொல்லும்போது அந்த பிள்ளைங்க செய்வாங்க. அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. தெரியாத அவர்களே செய்கிற போது தெரிந்த மனிதர்கள் ஏன் என்று விலகி நிற்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை இன்றும் மேலான காரியங்களுக்கு தான் அழைத்து கொண்டு இருக்கிறார். கடவுள் நம்மை ஒருபோதும் கீழாக மாற்றுவதே கிடையாது, நம்மை மென்மேலும் உயர்த்த காத்து கொண்டு இருக்கிறார். அவரை நோக்கி செல்லுங்கள், அவர் உங்களை பார்த்து கொள்வார். அவரை அணுகி செல்லுங்கள், அவர் உங்களை தூக்கி வழி நடத்துவார். அவரை பார்த்து பார்த்து செல்லுங்கள், அவர் உங்கள் மேல் அக்கறை கொண்டு இருக்கிறார், அவர் உங்கள் மேல் அதிகமாக கவலை கொண்டு இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே உயர்ந்தவர். நாம் அனைவரும் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கூறுவோம். அதே வேளையிலே இறைவா, அந்த தாழ்ச்சி என்கிற அந்த பண்பை, மறந்து போன அந்த பண்பை மீண்டும் எனக்குள்ளாக கொடு என்று செபிப்போம். அதுதான் மிகச்சிறந்த ஒரு ஜெபமாக இருக்கும். அது வேணும் இது வேணும் கேட்குறோம் இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது போக இறைவா, மறக்கடிக்கப்பட்ட பண்புகள், நீர் கொடுத்த பண்புகள் எல்லாம் மறந்து போயிருக்கின்றன, அந்த பண்புகளை மீண்டும் எனக்குள்ளாக புகுத்தும் அப்படின்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாக கடவுள் நம்மை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அனைவரும்